ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜூஸ் கடை பழ ஜூஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 2 ரூபா பெப்சி ஐஸில் ஆரம்பித்து 5 ரூபா ரஸ்னா, மோர், தயிர், பாதாம் மில்க், ரோஸ் மில்க் ஐஸ், லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும். நீங்கள் எதுவும் ஜூஸ் ஷாப் ஓப்பன் பண்ணணும், மளிகை கடை, பெட்டி கடைக்கு ஐஸ் ரஸ்னாலாம் போடணும் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு 200 பேருக்கு 100 பேருக்கான ஹெவியாக போடக்கூடிய ஜூஸும் நிறையா இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி நம்ம பழ ஜூஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நாட்டுப்பழம், சரிங்களா, நல்லா கனிஞ்ச நாட்டுப்பழம் ஒரு 10 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 25 பழம் வந்து கற்பூரவள்ளி, நல்லா கனிஞ்ச கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். பழ ஜூஸ்னாலே நாட்டுப்பழம் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா. அடுத்தால அந்த கற்பூரவள்ளி பழம் சேர்க்கறதுக்கான காரணம்னா இதில் நேச்சுரலாகவே லைட்டாக தேனோட ஃப்ளேவர் வந்து அந்த பழத்தில் இருக்கும். இது ரெண்டும் சேர்க்குறப்போ பழ ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணுற மாதிரியான ஒரு குத்து பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம பழத்தை எல்லாம் உள்ளே வந்து உரிச்சு போடலாம். இது போக ஆப்பிள், சரிங்களா, ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள், ஒரு பெரிய சைஸ் அன்னாச்சி பழம், ஒரு 1/4 கிலோ திராட்சை பழம், அப்புறம் வந்து ஒரு பெரிய மாதுளம்பழம், இதெல்லாம் உடச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இது போக இதில் வந்து நம்ம வந்து எசன்ஸும் சேர்க்கணும், அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பழத்தை வந்து ஃபுல்லாக உடச்சி உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து எல்லா பழத்தையும் முறிச்சு உள்ளே சேர்த்தாச்சு. 25 கற்பூரவள்ளி பழத்தையும் சேர்த்தாச்சு, 10 நாட்டு பழத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மரக்கட்டை மத்து, இந்த மத்தை வச்சு வாழைப்பழத்தை வந்து நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்படியே நம்ம அடித்து பீட் பண்ணுறப்போ எந்த வாழைப்பழமும் முழுசாக இருக்காது, நல்லா கனிஞ்ச பழங்கிறனால நல்லா கூலாக போயிடும். இப்போ நம்ம வந்து பழ ஜூஸுக்கு தேவையான தண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், இல்லைனா பழ ஜூஸ் வந்து திக்காக இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து 1 லிட்டர் கேனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்மளோட டெக்ஸ்டருக்கு தக்கன இது பண்ண போகிறோம். தண்ணிக்கும் அளவு உண்டு, சரிங்களா. இத்தனை கிலோ பழம் எடுத்தால் இவ்வளோ தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இப்போ எடுத்துருக்க பழத்தோட கணக்கு என்னென்னா 4 கிலோ, சரிங்களா. ஓவராலாக எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறப்போ வந்து 4 கிலோ வரும். 4 லிட்டர் பழத்துக்கு 5வது லிட்டராக 1 லிட்டர் தண்ணி வந்து சரியாக இருக்கும், நல்லா திக்கான பழ ஜூஸ்க்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு லூஸ் பண்ணணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்காங்க, டைட் பண்ணணும்னா தண்ணி குறைச்சிக்காங்க. தண்ணிக்கு தக்கன சுகரும் சேர்க்கணும், சரிங்களா. அதோட அளவு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம அளவு தண்ணியில் ஒரு பாதி அளவு தண்ணி ஊற்றி வாழைப்பழத்தை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு, சரிங்களா. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போவும் நம்ம ஜூஸ் வந்து நல்லா கட்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம லைனாக பழம் சேர்க்கலாம். ஒரு 200 கிராம் சைஸ் உள்ள ஆப்பிள் சின்ன சின்னதாக வெட்டிச்சிருக்கேன், சேர்த்தாச்சு. ஒரு 180 கிராம் சைஸ் உள்ள மாதுளை தொலி உடச்சி சூப்பராக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. அடுத்தால ஒரு 3/4 கிலோ சைஸ் உள்ள முழு பைனாப்பிளை தொலிச்சீவி கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கிரேப்ஸ் வந்து லாஸ்ட்டு போட்டால் போதும், ஏன்னா கிரேப்ஸ் போட்ட பிறகு கிரேப்ஸ் வந்து அடிபட வாய்ப்பு உண்டு, அதனால் கிரேப்ஸை லாஸ்ட்டு சேர்க்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸை தவிர்த்துட்டு எல்லா பழத்தையும் சேர்த்தாச்சு. எல்லா பழத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கரண்டியால் அப்படி எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நம்ம பழ ஜூஸ் வந்து திக்காக தான் தெரியும், சரிங்களா. நான் சொன்ன அளவுபடி கரெக்டாக இருக்கும். 4 கிலோ பழத்துக்குனா 1 லிட்டர் தண்ணி வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதுபடி தான் நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. ஒருவேளை உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணியை குறைச்சிக்கிடலாம். 30 ரூபாய்க்குலாம் சேல்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம், 20 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் நீங்கள் தனியாக கூட கொடுக்கலாம், சரிங்களா. இப்போ நம்ம வந்து கிரேப்ஸ் சேர்க்க போகிறோம். கிரேப்ஸ் வந்து நல்லா கழுவி உதிர்த்தி எடுத்து வச்சிருக்கேன். கிரேப்ஸ் வந்து கண்டிப்பாக புளிக்கக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு கிரேப்ஸ் சேருங்க. எதுக்காக சொல்கிறோம், நீங்கள் கரண்டியால் கிண்டுறப்போ 1-2 கிரேப்ஸ் உடஞ்சி அந்த புளிப்பு அப்படியே பழ ஜூஸில் இறங்கும், பழ ஜூஸ் வேகமாக புளிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா. அதனால தான் இப்போ நம்ம வந்து சீனி சேர்க்க போகிறோம். சீனி வந்து எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னா 200 கிராம், சரிங்களா. நான் கையில் வச்சிருக்க கப்பு வந்து 100 கிராம், அதுக்கு வந்து 2 கப்பு சேர்க்குறேன். 200 கிராம் அப்படிங்கிறது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, இப்போ 4 கிலோ பழம் சொன்னேன், நம்மளோட வாழைப்பழம் மற்ற பழங்கள் எல்லாம் 4 கிலோ இருக்கும்னு அதை அப்படியே சைடு பண்ணிடுங்க. எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அதுக்கான மெஷர்மெண்ட் சுகர் சேர்க்கணும். இப்போ 1 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 1 லிட்டர் ஜூஸுக்கான ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வந்து 200 கிராம். நம்ம சேனல்லே ரஸ்னா இந்த மாதிரியான ஜூஸ்லாம் போட்டிருப்போம், அதுக்கு எல்லாமே 1 லிட்டருக்கு 200 கிராம் அப்படியே போடுவோம், அதுதான் மெஷர்மெண்ட், ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும். இப்போ நம்ம சீனி சேர்த்துட்டு லைட்டாக சீனி கரைத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எசன்ஸ் சேர்க்க போகிறோம், சரிங்களா. பழ ஜூஸ்க்கான எசன்ஸ் வந்து வருது, அதுதான் அந்த கடைக்கான டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். கடை பழ ஜூஸ் வீட்டில் அந்த டேஸ்ட் வரமாட்டுக்கு அப்படிங்கிறீங்களா, அதுக்கு காரணம் இதுதான். இது பேர் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் சிங்கப்பூர். நீங்கள் ஜூஸ் எசன்ஸ் கடை, ஐஸ்கிரீம், பேக்கரி இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்கக்கூடிய ஹோல்சேல் கடையில் கேளுங்க, சிங்கப்பூர் பைனாப்பிள் ஃப்ளேவர் கொடுங்க பழ ஜூஸ்க்குன்னு கேட்டால் கரெக்டாக தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து பார்சல் வீடியோ பொறுத்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். கொரியர் சார்ஜஸ்லாம் வரும், சரிங்களா. இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா 1 லிட்டருக்கு 1 ml மீடியம், 1.25 ml ஸ்ட்ராங், சரிங்களா. நான் வந்து 5 ml மூடியில் 5 ml விடுறேன். நமக்கு வந்து பழ ஜூஸ் வந்து 5 கிலோ ஆர் 5 லிட்டர் எல்லாமே கால்குலேஷன் ஒன்று தான், ஓகேங்களா. இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டா இப்போ நம்ம கடை பழ ஜூஸ்க்கான வாசனை ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா ஃபுட் கலர் சேர்க்க போகிறோம். ஃபுட் கலர், எசன்ஸ் அதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்காங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஃபுட் கலர் வந்து தண்ணியில் கரைச்சி தான் உள்ளே சேர்க்கணும். நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், இல்லைனா நீங்கள் வந்து நான் நிறைய சேர்த்துட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுங்காக தான் நான் ஸ்பூனில் சேர்க்குறேன். தண்ணியில் கரைச்சி சேர்க்கும்போது குயிக்காக அது வந்து டிசால்வ் ஆகும், சரிங்களா. இப்போ வந்து 1/4 டீஸ்பூனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன், சரிங்களா. கலர் வந்து நம்ம வந்து
ஒரு டைமும் கம்மி பண்ணி பார்த்துட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா சில டைம் வந்து கலர் ஜாஸ்தியாக பிடிக்கும். இந்த கலர் வந்து பத்தாது. இப்போ அடுத்தால அதே ஸ்பூனுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் கலர் சேர்க்குறோம். மொத்த கலர் வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னா 1.5 கிராம் 1.5 கிராம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வெயிட்டிங் ஸ்கேல் வந்து 1.5 கிராம் அளக்காது என் ஸ்கேல், அதனால நம்மளுக்கு அதை காமிச்சா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து கலர் பொடி சேர்த்துருக்கின்றதப்போ நமக்கு இந்த கலர் வந்து ஓகே. ஓவராலாக கலர் பொடி வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து 5 கிலோ ஜூஸ் 5000 ml ஆர் 5000 கிராம் சரிங்களா. நம்ம எடுத்திருக்க கலர் பொடி வந்து 1.5 கிராம் ஒன்லி. 5000த்துக்கும் வெறும் 1.5 கிராமுக்கும் எங்கே இருக்கும் பார்த்துக்காங்க. ரொம்ப மினிமமாக தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுங்க. நம்ம பழ ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பழ ஜூஸ் வந்து ரெடி. பழ ஜூஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஐஸ் கட்டி சேர்க்க போகிறோம். ஐஸ் கட்டி வந்து போட்ட உடனே கூலிங் வந்து நல்லா ஏறும் சரிங்களா. ஐஸ் கட்டி போட்டு அப்படி லைனாக வித்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சுகர் போட வேண்டாம். ஐஸ் கட்டி போட்டுட்டு ஐஸ் கட்டி எல்லாம் உருகிரும் அப்படின்னா அந்த ஐஸ் கட்டி எத்தனை கிலோவோ அதுக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டே சுகர் போட்டுருங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ஐஸ் கட்டி எல்லாம் போட்டாச்சு, நல்லா கிண்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சூப்பரான பழ ஜூஸ் வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கடை வச்சிருக்கவங்க இதுதான் சீக்ரெட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பழ ஜூஸோட டேஸ்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு பழ ஜூஸ் இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து நன்னாரி சேர்த்து பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் பைனாப்பிள் ஃப்ளேவர் கிடைக்காது, வாய்ப்பு இல்லை, வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நன்னாரி சேருங்க. அதில் வந்து சிங்கப்பூர் பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து இருக்கும், சேர்த்துருப்பாங்க. பழ ஜூஸ் வந்து நல்லா வாசனை வந்துடும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இது மாதிரி நம்ம சேனலில் டியூப் ஐஸ், பெப்சி ஐஸ், ரஸ்னா அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் இருக்கும். சம்மரில் ஜூஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.